ஆழம் விழுதுகள் அறக்கட்டளை சார்பாக விருந்தின் வேரில் எனும் தினமும் அன்னதான திட்டம் துவக்கம். ஆழம் விழுதுகள் அறக்கட்டளை நிறுவனர் மீனா ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். கோவையில் கடந்த 15 ஆண்டுகளாக பல்வேறு சமூக நலப் பணிகளை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது ஆழம் விழுதுகள் அறக்கட்டளை. அறக்கட்டளையின் நிறுவனர் மீனா ஜெயக்குமார் தலைமையில் ஏழை குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி வரை இலவச கல்வி பயிற்றுவிப்பது மற்றும் ஏழை குடும்பத்தினருக்கு மருத்துவ உதவி செய்வது என பல்வேறு சமூகம் சார்ந்த நலப்பணிகளை செய்து வருகின்றனர். இந்நிலையில் ஆழம் விழுதுகள் அறக்கட்டளை சார்பாக தற்போது ஏழை எளியவர் மற்றும் ஆதரவற்றோருக்கு தினமும் உணவு வழங்கும் வகையில் விருந்தின் வேரில் எனும் புதிய அன்னதான திட்டத்தை துவக்கியுள்ளனர். பாப்பநாயக்கன்பாளையம் பகுதியில் உள்ள ஆழம் விழுதுகள் அறக்கட்டளை அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் அறக்கட்டளையின் நிறுவனர் மீனா ஜெயக்குமார் விருந்தின் வேரில் அன்னதான திட்டத்தை துவக்கி வைத்தார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆழம் விழுதுகள் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து கல்வி உதவி, மருத்துவ உதவி போன்ற சமுதாய நலப்பணிகளை செய்து வருவதாகவும் இதன் ஒரு பகுதியாக விருந்தின் வேரில் எனும் புதிய அன்னதான திட்டத்தை துவக்கியுள்ளதாக தெரிவித்தார். இதில் தினமும் 100 பேருக்கு என்ற அளவில் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை அலுவலகத்தின் முன்பாக அன்னதானம் வழங்க உள்ளதாக தெரிவித்த அவர், வரும் காலங்களில் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தி 500 பேருக்கு தினமும் உணவு வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக குறிப்பிட்டார். துவக்க விழாவை முன்னிட்டு 200க்கும் மேற்பட்டோர் அன்னதானம் வழங்கிய மதிய உணவு பெற்று சென்றனர். முன்னதாக நடைபெற்ற விருந்தின் வேரில் துவக்க விழாவில் ரோட்டரி கிளப் அக்குருதி நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்.
என் பெயர் மீனா ஜெயக்குமார். நான் ஆலம் விழுதுகளின் சேர்மனாக இருக்கிறேன். 15 வருடங்களாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னால் முடிந்த பல உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறேன். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க, மெடிக்கல் காலேஜ் அளவுக்கு போகிற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். பட் அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டுமின்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்கே தெரியும், நான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். பட் எல்லா விஷயங்களையும் அப்டேட் பண்ண முடியல. இருந்தாலும் இப்போ எனக்கு தோணுனது, அன்னதானங்கிறது ரொம்ப சிறந்தது. நான் நிறைய ஆர்ஃபனேஜ் போய் நிறைய இந்த மாதிரி சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாலும், எனக்கு நம்ம விழுதுகள் மூலமா நம்ம இடத்துல தொடர்ந்து லைஃப் லாங் அதுதான் நான் இப்போ எடுத்திருக்க ஒரு அச்சீவ்மெண்ட்டு. அது தொடர்ந்து நடக்கணும்னு நான் என்ன சொல்றது, பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ அது என்னைக்கும் நான் மிஸ் பண்ணக்கூடாது. மண்டே டு சாட்டர்டே அந்த மாதிரி வச்சு, மண்டேலேருந்து இந்த இடத்துல என்னோட ஆஃபீஸ் லட்சுமி மில்ல இருக்கு. அங்கே பசின்னு வர்றவங்களுக்கு கரெக்டாக 12 to 1 அந்த டைம்ல அங்கே வர்றவங்களுக்கு கண்டிப்பாக ஃபுட் இருக்கும். ஒரு 100 பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த 100 பேருங்கிறது கண்டிப்பா 100 பேரோட நிக்க போறதுல நிக்கவும் கூடாது. நான் ஒரு நாளைக்கு 500 பேர் கொடுக்குற அளவுக்கு என்னோட தொழிலும் வளர்ச்சி அடையணும். கண்டிப்பா நான் அதுக்குண்டான எஃபோர்ட்டும் எடுத்துட்டு இருக்கேன். அது மட்டுமன்றி மக்களுக்கு கண்டிப்பா பசின்னு அந்த இடத்துல நிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா எனக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆசை. பட் அதுவும் நம்மளா சம்பாரிச்சு நம்ம பணத்துல கொடுக்கறது இன்னுமே அது ஒரு சந்தோஷமான விஷயம். பட் அதை நான் தொடர்ந்து முயற்சி பண்ணுவேன். பட் அதுக்குண்டான வேலை இப்ப இன்னைக்கு ஆலம் விழுது மூலமாக விருந்தின் வேரில்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு நேம்ல இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். அது தொடர்ந்து நடக்கணும். அது மக்களாகிய உங்களிடம் உங்களோட அத்தனை பேர்த்தோட பிளஸ்ஸிங் எனக்கு வேணும், உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். நன்றி. ஆலம் விழுது எங்களோட ஆலம் விழுதுகள் சமூக சேவையை தவிர சிஎஸ்ஆர் ஃபண்ட் எல்லாம் இல்லை. எங்களுக்கு அந்த அளவுக்கு பிசினஸை கொண்டு இதுல நாங்க நிறுத்தல. ஸோ அப்படி இருக்கிறப்ப எங்களோட ஓன் நான் பண்ற பிசினஸ்ல இருக்கிற ஒரு மடங்கு நான் ஆலம் விழுதுக்கு எப்பவுமே வச்சிருவேன். ஸோ அந்த மாதிரி நான் அதுல வச்சுதான் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நிறைய பேரு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூட கொஞ்சம் டொனேஷன்லாம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அந்த பணத்தை நான் யார் யார் என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே அவங்களோட நேமோட ரிஜிஸ்டர் பண்ணி கரெக்டா இதுன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டுமல்ல, நாங்க இங்க ஒரு புக்கே ரெடி பண்ணியிருக்கோம். யாரு என்ன எவ்வளவு கொடுத்தாங்க, என்ன மாதிரி ப்ராஜெக்ட் அந்த பணத்துல போயிருக்குங்கிற வரைக்கும் எல்லாம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். எதுவுமே ஒளிவு மறைவில்லை. என்னைக்கு கேட்டாலும் ஸோ என் மூலியமா ஒரு விஷயம் செய்யறதுக்கு மற்றவங்களும் சரி, அது என்னால பண்ண முடியுது. என்னோட சொந்த பணத்திலையும் நான் நிறைய விஷயம் பண்றேங்கிறது எனக்கு ஒரு சப்போர்ட், சந்தோஷமா இருக்கு. இதுக்கெல்லாம் முழு காரணம் என்னோட ஹஸ்பண்ட் தான். ஏன்னா அவரு சொன்ன விஷயம்தான் இன்னைக்கு இவ்வளவு தூரம் பெரிய அளவுல வளர்ந்துருக்கு. அதுக்கு முழுசா அவர் தான் காரணம். பட் அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இது ஃபேமிலி ட்ரஸ்ட். ஆக்சுவலா பெண்களுக்கு அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது. நிறைய பாத்தீங்கன்னா வயசானவங்க, முதியோர் இல்லம் எல்லாம் போறப்ப பெண்கள் ஆண்கள் இருப்பாளருக்கும் என்ன உதவியோ என்னால முடியும். அதான் ஃபேமிலி ட்ரஸ்ட். இது ஃபேமிலி ட்ரஸ்ட். ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்க இருக்கோம். அதுல பையனும் இருக்காங்க, பொண்ணும் இருக்காங்க, நானும் இருக்கேன். சோ இது அவங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நிறைய பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னோட ஃபேஸ்புக்ல பார்த்தா கூட தெரியும். ரொம்ப எமர்ஜென்சில கூப்பிடுவாங்க. அப்புறம் இங்க ஜிஹெச்ல இருந்து சென்னைக்கு அவங்கள எடுத்துட்டு ஷிஃப்ட் பண்ணி போய் அங்க அட்மிட் பண்ற அளவுக்கு என்னன்னு தெரியல. அது நிறைய பேர் எனக்கு அது ஒரு ஹாப்பியான விஷயம் தான். பட் இருந்தாலும் என்னோட ட்ரஸ்ட்ல ஒரு லிமிட்டுக்கு மேலேயும் பண்ண முடியாம இருக்கு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுவேன், என்னால என்ன முடியுதோ அதுக்கு உண்டான நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி விஷயமெல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு மெயினா இந்த அன்னதானத்தை பெரிய லெவல்ல நாளைக்கு ஒரு யூனிட்டே போட்டு நிறைய ஸ்டாஃப்ஸ் போட்டு நிறைய பேத்துக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு நான் வளருவேன். கண்டிப்பா அது எல்லாத்தோட மக்களோட சப்போர்ட்டு கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறேன்.